பவி இன்டகிரேட் ஃபார்ம் அனைவரை அன்போடு வரவேற்கிறேங்க. நிறைய நண்பர்களோட கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடு வந்து 2 லிட்டர் பால் அளவுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்களுக்கு டவுட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தர் வந்து நிறைய நாட்டு மாடுகள் வச்சுக்கிறாங்க. அதோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் பால் தான் கறக்குது. இது எப்படி ஆடு உங்களுக்கு 2 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க. இது லாஸ்ட் போஸ்ட்டில் நான் போட்டிருந்தேன். அந்த மடி அதிகமாக இருந்த ஆடுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்காட்ட குட்டி போட்டுதுங்க. காலையிலேருந்து குட்டி ஊட்டிக்கிட்டு தான் இருந்தது. இந்த ஈத்து அது போட்டது ஒரே ஒரு ஆண் குட்டி தான் போட்டிருந்தது. இந்த ஆண் குட்டிக்கு போக பால் வந்து எக்ஸஸாக மடியில் இருந்ததுங்க. இப்போ ஒரு 6:30 to 7 இருக்கும். இந்த டைம் நம்ம பால் பீச்சலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பால் ஃபஸ்ட்டு வந்து நான் பீச்ச ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம விவசாயிகளோட பொழப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலை செய்வோம். நம்ம வேலை செய்கிறத வந்து வீடியோ எடுக்கிற கூட ஆள் கிடைக்காது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி பாப்பா வீட்டில் தான் இருந்தா. சரி எடுறா வீடியோ அப்படின்னு சொல்லி எடுத்தோம். பார்த்தீங்கன்னா பால் பீச்சினங்க. பால் பீச்சினதுக்கப்புறம் இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம் அது போட்ட மேல்குட்டி பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்து, நல்ல ஹைட்டில் போட்டிருக்குது. குட்டி நல்லா தெளிவான குட்டிங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாட்ட குட்டி ஊட்ட வச்சு பார்த்தேன். அதை ஓட்டுறதுக்கு நல்ல வயிறு நம்ம ஊட்டிருச்சு. ஊட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு தெரிஞ்சதுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போட்டதையுமே ஃபஸ்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலை வந்து ஃபுல்லாக பீச்சி விட்றணுங்க. மடியில் வந்து எந்த விதமான தேங்கள் இருக்கக்கூடாது. அப்படி தேங்கள் இல்லாத அளவுக்கு பீச்சி விட்டிங்கன்னா தான் சீக்கிரம் வந்து அது நல்ல பாலாக மாறி குட்டிகளுக்கு வந்து நல்லா ஜீரண சக்தி நல்லா கிடைக்குங்க. இதே டெய்லி பார்த்தீங்கன்னா பால் வந்து நீங்கள் மடியில் விட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் நல்ல பால் ஆகாது. மடி கெட்டு போயிருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் குட்டி போட்டோன்னா ஃபஸ்ட் நாள் வந்து குட்டி ஃபுல்லாக ஊட்டிட்டாலும் சரி, இல்லைன்னா எக்ஸஸாக இருக்கிற பாலை வந்து பீச்சி விட்டுறலாங்க. இந்த போஸ்ட் போடுறதுக்கான முக்கிய ரீசன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டே வந்து நம்மளது ஒரு ஆடு சோஜித்தாடு குட்டி போட்டிருந்தது. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடிங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 புடி பால் இருக்குன்னு சொல்லி நம்ம நண்பருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்கிறப்போ அவர் என்னன்னாருன்னா, பால் அவ்வளோ பால்லாம் எங்கேங்க இருக்க போகுது, மாட்டிலேயே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப சொன்னார். அதுக்காகத்தான் இந்த போஸ்ட் போட்டேங்க. அதில் எக்ஸஸாக போட்டது பார்த்தீங்கன்னா, நான் சீம்பு காய்ச்சி சாப்பிட்டேங்க. சீம்பு காய்ச்சி சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. அதனால் இந்த டைம் வந்து எனக்கு இந்த சீம்புக்கு எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளது நாய்கள் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், சிப்பிப்பாறை, புள்ளிக்குட்டாலாம் இருக்குது. அதுக்காக வந்து அதை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அளந்து பார்த்து டேரெக்டாக நாய்க்கு போடுற பக்கெட்டில் போட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டுங்க. இது நம்மகிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தான் அளக்கிற அந்த அளவுகோல் இருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டுங்க. இதை 2 சேர்த்துனா ஒரு புடிங்க. 1 லிட்டர் கணக்காச்சுங்க. அதையும் நல்லா ஃபுல்லாகவே ஊற்றியாச்சுங்க. இது 3வது. ஒன்றையாச்சுங்க. அடுத்ததாக வந்து ஊற்றுறதுல வந்து ஒரு 50 மில்லி கம்மியாக இருந்ததுங்க. குட்டி எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 250 to 300 மில்லி அழகாக குடிச்சிருக்கும். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட கெப்பாசிட்டி வந்து 2.5 லிட்டர் அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பராமரிக்கிற அளவுக்கு பால் கிடைக்குங்க.